ஆறிடுச்சு. ஆறுன்னு இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பொடி வந்து நல்லா அரைச்சிடுச்சு. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நான் பூண்டை வந்து வறுக்கலை, பச்சையாக போடுறேன். அது வந்து நல்லா அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த பச்சை பூண்டை அப்படியே போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பொடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த பூண்டு பின்ன வந்து பெருங்காயம் வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு தான் பச்சை பூண்டு போடணுன்றது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் நம்மளால் ரொம்ப நேரம் ஸ்டவ்கிட்ட நிற்க முடியாதுன்னும் போது இப்படி ஒரு பொடி அடித்து வச்சுக்கிட்டோன்னாக்கா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், சாதத்தில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தோம்னாக்கா சாப்பாடு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.